தற்போதைய அண்மை செய்தி. தாவேக மாநாட்டின் போது உயிரிழந்த கட்சியினருக்கு அக்குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. அந்த நிகழ்ச்சியில் விஜய் கண்ணீர் மல்க உரையாற்றியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் தாமரைக்கனி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தாமரைக்கனி, உங்க தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு கடந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி விக்கிரவாண்டி அடுத்த வீச்சல்ல மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனம் என பல்வேறு வாகனங்களில் இருந்து ஏராளமான ரசிகர்கள் தொண்டர்கள் வருகை தந்தார்கள். அப்போ வரும்பொழுது எதிர்பாராத விதமாக பல்வேறு விபத்துகளானது ஏற்பட்டது. குறிப்பாக திருச்சி தேசிய நெடுஞ்சாலை விபத்து ஏற்பட்டது. தேனாம்பேட்டையில் கூட விபத்து ஏற்பட்டது. அதாவது தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு வரும்பொழுதும் திரும்ப செல்லும் பொழுதும் கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்டவர் இந்த விபத்துல உயிரிழந்தாங்க. அந்த உயிரிழந்த அவர்களுக்கு இன்றைய தினம் அவர்களது குடும்பத்தினருக்கு ஒரு நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சியானது சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய அந்த கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. கட்சியினுடைய தலைவர் விஜய் நேரடியாக அந்த குடும்பத்தினரிடம் அந்த நிதி உதவி கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் முதல் 5 லட்சம் வரை நிதி உதவி வழங்கியிருக்கிறார். அது போல அந்த குடும்பத்துல யாராவது கல்வி படிப்பு மற்றும் பள்ளி படிப்பு படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பு செலவையும் அவரே ஏற்றுவதாக ஏற்கனவே தெரிவித்திருக்கார். இந்த நிலையில அந்த உயிரிழந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்களிடம் விஜய் ஒரு கண்ணீருடன் ஒரு உரையாற்றிருக்கிறார். அதாவது மகிழ்ச்சியாக உங்களை சந்திக்க விரும்பினேன், இப்படி ஒரு சூழ்நிலையில் உங்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என அவர்களிடம் ஒரு கண்ணீருடன் அவரிடம் பேசியிருக்கிறார். மேலும் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் உடனடியாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்கிறார். என்னை உங்களை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றால் உங்க பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், அது போல நகர செயலர்கள் அனைவருமே நேரடியாக தொடர்பு கொள்ளுங்க. அது போல அவர்களுக்கும், அதாவது இந்த உயிரிழந்தவர்களுடைய குடும்பம் வசிக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள், நகர பொறுப்பாளர்களுடைய அவர்களுக்கும் ஒரு ஆலோசனை வழங்கியிருக்கிறார். இவர்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அது உடனடியாக நீங்க செய்து கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்குமே தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த உயிரிழந்த குடும்பத்தினரிடம் ஒரு கண்ணீருடன் ஒரு உரையை ஆற்றியிருக்கிறார் ராதியா. உங்க தகவல்களுக்கு நன்றி தாமரைக்கனி.